guys, நான் உங்கள் ராஜா பேரன். ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் தி பெல் பட்டன். ஷோல்டர் ஓவர் போறோம். போகும்போது எக்ஸலென்ட் விஷயம். ஓகே 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 ரெடி. இது மூணாவது செட் ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரெண்டு செட் போட்டாச்சு. செல்லு பிஸியா இருக்கு. ரெடி 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 அப் மார்க் வா. Awesome. Ui. Up. சொட்ட மண்டையா சத்தம் போடாம கொட்டும் பண்ண மாட்டான். வந்துட்டு நீங்கிற மாதிரி சத்தம் மட்டும் போடுவான். எல்லாரும் ஜிம்முக்கு மசில பெருசாக வருவாங்க, இவன் மட்டும் வாயை பெருசாக வரான். அதான் பேசி அது தப்பா நினைக்க கூடாது. நீ சீக்கிய பேசி வாயை பெருசாக வரான். சரி ஓகே, முடிஞ்ச அளவுக்கு மசில் ஏண்டா இதுதான்டா சொன்ன இது எப்படி காமிச்சா. ஆக்சுவலா என்னன்னா, மசில் பில்டப் பண்றவங்க எப்பவுமே ஹெவி வெயிட் ட்ரைனிங்கே பண்ணுங்க, அதுதான் நல்லது. சில என்ன சொல்லுவாங்கன்னா, பல்கிங்க்கு வந்து ஹெவி வெயிட் ட்ரைனிங்கும், ஷெட் அவுட் பண்ணும்போது அதாவது கட் பண்ணும்போது வந்து லைட் வெயிட்ல அதிக கவுண்டிங்கும் போட்டால் நல்ல மசில் வந்து திக்காயிரும் அப்படி இப்படி. ஆக்சுவலாக என்ன கணக்கு தெரியுமா, பொதுவாக நம்ம பண்ணுறதே வந்து ஹெவி வெயிட் ட்ரைனிங் தான். பல்கிங்கில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஃபுட்டு டயட் மெத்தட் வந்து வேற கார்போஹைட்ரேட் தான் நிறைய கொடுப்போம். அப்போ எனர்ஜி நல்லா இருக்கும். ஸோ நம்மளால் ஹெவி வெயிட்ஸ் வந்து ஈஸியாக பண்ண முடியும். அட் த சேம் டைம் கட்டிங் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கார்போஹைட்ரேட் உணவுகள் கொடுக்க மாட்டோம், உடம்புல எனர்ஜி ரொம்ப ட்ரைனாக இருக்கும், வெறும் ப்ரோட்டீன் சோர்ஸ் மட்டும்தான் போயிட்டு இருக்கும். அந்த டைமில் அதே ஹெவி வெயிட்டை நம்மளால் பண்ண முடியாது. அந்த டைம் தான் என்ன பண்ணுவோம்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம போடுற வெயிட்லேருந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாயிரும். ஆனால் இன்னும் ஒர்க் அவுட்டை இன்டென்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கவுண்டிங்கை அதிகப்படுத்தும். இதுதான் விஷயமே தவிர, ஒர்க் அவுட் கவுண்டிங் வந்து கம்மியாக போட்டால் மசில் இருக்கும், வெயிட் வந்து அதிகமாக போட்டால் மசில் பல்க் ஆகும் அப்படின்னு கிடையாது. எப்போவுமே மசில் பில்டப்புக்கு தேவையான வந்து ஸ்ட்ரென்த் தான். ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட் தான், அதாவது ஹெவி வெயிட் ட்ரைனிங் தான். நம்ம கட்டிங்லேயுமே எந்த அளவுக்கு ஹெவி வெயிட் ட்ரைனிங் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம மசில் இன்னும் ஹார்டாகவும் பெருசாக இருக்கும். ரோனி கோல்மன் பார்த்துருக்கீங்களா? அந்த மனசு கட்டிங்லேயுமே ஹெவி வெயிட் அடிப்பார். ஓகேவா? என்னுடைய கான்செப்ட் சரியான எடுத்துக்கோங்க, இல்லை சரியானதை எடுத்துக்கோங்க. இந்த பீஃப் சாப்பிட்றதெல்லாம் தெய்வ குத்தம், பீஃப் சாப்பிட்றவங்கலாம் நரகத்துக்கு போக வேண்டியவர்கள் அப்படின்னு சில சொல்லியிருப்பாங்க. சொல்லாதவங்க ஓகே. ஆனால் பீஃப் சாப்பிட்றது பெரிய குற்றமாக பார்த்துக்கிட்டு இருக்கு நமது சொசைட்டியில். அந்த மிகவும் குற்றமாக கொள்ளப்படும் திருப்பதி பிரசாதத்தில் பீஃப் கொழுப்பை சேர்த்ததும், மீன் எண்ணெயை சேர்த்ததும், பன்னி கொழுப்பை சேர்த்ததும் வந்து மிக பரவலாக இப்போ பேசப்பட்டு இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக உண்மை சொல்லணும், இல்லை கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கும். நம்ம அதை பற்றி பேசுறதுக்கு இன்னைக்கு அவசியம் இல்லை. அதனால் தனியாக ஒரு வீடியோ போகணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது ஒன்றும் அவ்வளவு சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் கிடையாது. அதனால் நம்ம இதை தனியாக பேசணும் அவசியம் இல்லை. அதனால நம்ம ஒர்க் அவுட் இதே பேசணும். முதல்ல நம்ம எல்லாரும் இன்க்ளூடிங் சைவத்தை விரும்பிகளாக இருக்கிறவர்களும் சரி, வீகன் இப்போ புதுசாக இருக்கிறாங்கல்ல அவர்களாக இருந்தாலும் சரி, மனிதம் இனம் வந்து ஒரு சைவ பட்சினி கிடையாது, ஒரு அசைவ பட்சினி. அப்படியே நம்ம அசைவ பட்சினிகளுடைய வாரிசுகள் தான். நம்ம வந்து வேட்டையாடி மாமிசத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு இனம் தான். அதுக்கு அப்புறம் என்ன ஆகிக்கிட்டோம், சைவமாக மாறிக்கிட்டோம். அது வந்து கால நிலைக்கேற்ப நம்மளை நாமளே தகவமைத்துக்கிட்ட ஒரு விஷயம். ஓகேவா? மற்றபடி நாம் இன்னைக்கு அது வந்து எந்த கேஸ்டராக இருந்தாலும் சரி, நாங்கள் வந்து திருமாலோடைய நேரடி அவதாரம் வாரிசுகள்னு சொன்னாலும் சரி, இல்லை சிவபெருமானுடைய நேரடி வாரிசுகளாக இருந்தாலும் சரி, நாங்கள் சைவத்தை மட்டும்தான் சாப்பிட்டு வந்தோமா, அந்த வாரிசுகள் தான் வந்தோமான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது. நாம் ஒரு அசைவ பட்சினிகளுடைய வாரிசுகள் தான்.
மனிதனும் ஒரு மிருகத்தோட சேர்ந்த ஒரு உயிரினம் தான். ஓகேவா? அப்படிதான் சாப்பிட்டு இருந்தால் நீ மாறி போச்சு. ஓகே, அதனால மாட்டு கொழுப்பு சேர்ந்த லட்டை சாப்பிட்டோமேன்னு சொல்லி ரொம்ப என்ன சொல்றது, நான் சொன்னோம்ல, இவன் வந்து இந்த மாதிரி நேரத்துல தான் கத்துவான். அதாவது ஒர்க் கொடுக்கறது, சப்போர்ட் வச்சுக்கிறது, ஃபுல்லா தூக்குறது அவன், சவுண்டு கொடுக்கறது இவன். நாளை பின்ன அதே மாதிரி அவன் வேலைக்கையோ நீ சவுண்டு கொடு, அடுப்புகளை ஏத்துறது. எந்த நேரத்தில் எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன். வேனுக்குன்னே கொடுப்பான், வேனுக்குன்னே என்ன கொடுப்பான் எனக்கு தெரியும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துட்டு போட்டு. சரி, ஓகே, நம்ம விஷயத்துக்கு வரும். இதை வந்து அதனால எந்த வாரிசா இருந்தாலும் என்ன நீங்க நினைச்சுக்கிட்டாலும் சரி, உண்மையில நம்ம வந்தது அசைவ பட்சியினுடைய வாரிசு தான். அதனால இது வந்து ஒரு பெரிய அந்த கொலை குத்தம் மாதிரி யோசிச்சுட்டு, ஐயோ பகவானே நாங்கள் தப்பு பண்ணிட்டோமே, கொழுப்பு கலந்த லட்டை தின்னுட்டோமே, இந்த பாவமே இந்த நட்சத்திரத்துக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒன்றும் பதட்டப்படாதீங்க. சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, நாமளும் ஒரு அசைவ பட்சியினுடைய வாரிசுகள் தான். அதனால அந்த ஜீனில் தான் நம்ம வந்திருக்கிறோம், இப்போ மாறி இருக்கிறோம். இப்போ தெரியாதனமா இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், இதை தான் நான் சொல்லுவேன். என்னன்னா, அப்படியே அந்த லட்டில் வந்து கொழுப்பு கலந்துட்டுன்னா வச்சுக்கோங்க, இனிமேல் அதை நம்ம சரி பண்ணிடுவோம். ஆனால் இதுக்கு முன்னாடி எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து அந்த மன உளைச்சலுக்கு போயிடுவாங்க. அதுக்காக சொல்ல வரேன், அந்த நிதர்சனத்தை சொல்ல வரேன். இறைவனுக்கு நாம் வந்து கல்லா நினைச்சாலும் சரி, அது எப்படி நம்ம வந்து வேண்டுனாலும் சரி, அதில் வந்து இறைவன் நமக்கு வந்து காட்சி கொடுப்பாரு. அது மூலமாக நமக்கு வந்து அருள் புரிவார்கள். என்னுடைய நம்பிக்கை, அதாவது நம்பிக்கை தான் கடவுள். ஓகேவா? அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கடவுளுக்கு நம்ம எதை படைச்சாலும் அதை அவன் முழுசாக ஏற்றுப்பான். ஓகேவா? ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே அவனுடையது. நீ வந்து பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு, ஒரு துளி நீர் இருக்குல்ல, நீர் தண்ணி, அந்த தண்ணியை வச்சா கூட இறைவன் பிரசாதமாக ஏற்றுப்பான். நீ வந்து ஸ்பெஷலாக அதுக்கு வந்து நான் வந்து லட்டு தான் வைப்பேன், இல்லை வந்து விதவிதமாக சமைச்சு வைப்பேன் அப்படிலாம் கிடையாது. ஒரு துளி நீரை வச்சா கூட இறைவன் அதை வந்து தன்னுடைய பிரசாதமாக உன்னுடைய அன்பளிப்பாக எடுத்துப்பான். அதே போல தான் நீ கண்ணபிரானுடைய யாரு கண்ணப்ப நாயனாருடைய கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பன்றி இறைச்சியை வந்து டெய்லி வந்து சிவலிங்கத்தை குளிப்பாட்டிக்கிட்டு பன்றி இறைச்சியை தான் வந்து பிரசாதமாகவே வைப்பாராம். அப்படிப்பட்ட பன்றி இறைச்சியை கூட இறைவன் பிரசாதமாக ஏற்றுக்கிட்டாரு. அதனால இறைவனுக்கு அது மாட்டு கொழுப்பு கலந்துருச்சு, இதனால இறைவன் காலடிக்கு போயிருச்சா, அது பிரசாதம் ஆயிடுச்சு. அதனால அது வந்து இறைவனுக்கு தெரியாமல் எந்த விஷயமும் உலகத்தில் நடக்குது அப்படி யோசிங்க. இறை நம்பிக்கை உள்ளவங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய நம்பிக்கைப்படி இறைவனுக்கு தெரியாமல் எந்த விஷயமும் நடக்க போகிறோம், அவருக்கு கீழே தான் எல்லாமே. அப்படிங்கிற பட்சத்தில் இதுவும் அவருடைய ஒரு நாட்டமாக தான் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ரொம்ப மன உளைச்சலுக்கு போகாதீங்க. லட்டு டேஸ்ட்டாக இருந்துச்சா, சாப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சா, அவ்வளோதான், விட்டு தள்ளிட்டு போங்க. இது வந்து பெரிய உலகமாக விஷயம் கிடையாது. வெளியே வந்துருச்சா இது மறுபடியும் நடக்காமல் பார்த்துப்பாங்க, அவ்வளோதான். ஓகே, நம்ம தஞ்சு கூட வேணாம். சகோதரர் கேட்டுனாரு, நேற்று போட்ட வீடியோவில் முகம் ரொம்ப டல்லாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த வாரம் தான் நம்ம ஒர்க் அவுட் சீசன் ஸ்டார்ட் பண்ணி ஹெவி ஒர்க் அவுட்டு, உடம்பு ஃபுல்லாக பயங்கர பெயின். நேற்று நல்லா ஃபீவர் வர்ற மாதிரி கண்டிஷன் வேறு, ஆனாலும் ஒர்க் அவுட் போட்டுருந்தேன். அதோடு சேர்ந்து வீடியோ எடுத்தனால தான் கொஞ்சம் முகம் டல்லாக இருந்து, இன்னைக்கு கொஞ்சம் ஓகே ஆகிருக்கிறேன். அதனால முகம் நல்லா இருக்குன்னு நினைக்கேன். அது போக தாடி வச்சிருக்க ஒரு ப்ராஜெக்டுக்காக, ஸோ அது கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஓகே, கொஞ்சம் சமாளிச்சு. ஓகே, டேய் வெயிட் தூக்கி போனது யாரா? நீ நாளைக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது பண்ணாத, தயவு செஞ்சு. நீ ஏன் இவ்வளோ நேரம் சும்மா இருந்துட்டு நான் ஆரம்பிக்கிறேன்? வீடியோல இருக்கணும்னா அது பிரச்சனையே கிடையாது. நம்ம வீடியோல யார் வேணாலும் பங்கு கொள்ளலாம். வேண்டாம் இடையில வந்து Okay, superb. Wow. Ready? Up.
ஓகே சூப்பர். ஹா ஹா. ஜவுளிகளை கொஞ்சம் எடுங்கப்பா. ஜவுளிகளை மிஷினில் போடாதீங்க, ஆனால் அந்த டேபிளில் வைங்க. அங்கே அங்கே என்னது அதில் கொஞ்சம் தூக்கு இதெல்லாம் கலந்து இல்லைன்னா எந்த இடம் தும்பா இங்கே போடுங்க. யூஸ் இல்லாத மிஷின் தான். எடுன்னு சொன்னால் எடுக்கான போது அது யாருக்கு ஜவுளி? அது எனக்கு 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 அதில் டேபிள் போடுங்க. ஓகே. ஓகே சிறப்பு. இன்னும் ஒரு செட் ஆஃப் காம்போ ஒர்க் அவுட் ரெடி. ஃப்ரண்ட்ல வந்து இந்த சமீபத்திய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா படு மொக்கையாக தான் இருந்துச்சு. எனக்கு பெரிய அளவில் எந்த பாட்டும் இந்த தாத்தா வராது கீதா வராதுலாம் பெரிய அளவில் இல்லை. ஆனால் இப்போ லாஸ்ட்டாக கோட் படத்தில் மட்டை உண்மையிலே தரம் ஒரு வித்தியாசமான திங்கிங் தான். மொத்தமே 4 ஸ்டான்ஸாக தான். மட்டை அப்புறம் என்ன வேற என்னடா? முட்டை மொட்டை வேற என்ன ஏதோ சொல்லுவாங்க. டேய் இன்னொரு ஸ்டான்ஸா உண்டா? டேய் சொல்லு. மொட்டை எங்க வந்து யாருக்கிட்ட? அவ்வளவுதான். மட்டை மொட்டை எங்க வந்து யாருக்கிட்ட? எங்க வந்து யாருக்கிட்ட? இவ்வளவுதான். நல்ல வைப்பு, உண்மையிலே சூப்பர், நல்லா இருந்துச்சு. நான் சமீப காலத்தில் வந்த பாடல்களில் நல்ல வைப்பான பாட்டுன்னு சொன்னால் சூப்பர். பயங்கர வித்தியாசமான சிந்தனை. நாளே பாடலாசிரியர் கூட தேவையில்லை. மட்டை மொட்டை எங்க வந்து யாருக்கிட்ட முடிஞ்சு மியூசிக்கை மட்டும் போட்டு தட்டி தள்ளிட்டாப்புல சூப்பராக இருந்து வாழ்த்துக்கள். ஓகே, இன்னைக்கு வீடியோ சிறப்பாக போச்சு, ஒர்க் அவுட்டும் சிறப்பாக போச்சு. தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ராஜா தாரோ.